இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள், மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். 12/8/2024 18/8/2024 வரைக்கும் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். முதல்ல துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த காலங்களில் மூட்டு வலி அல்லது முதுகுவலியோட அவதிப்பட்டு வந்த இந்த ராசியனவர்கள் முதியவர்கள் இந்த வாரம் சரியாக சாப்பிட்டு வருவதனால நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் நல்ல உணவை எடுத்து தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யணும். உங்கள் சந்திரனின் 12வது வீட்டில் கேது கிரகம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் முதலீட்டிற்காக பல புதிய மற்றும் கவர்ச்சிகரமான வாய்ப்புகளை பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் வழியில் வரும் ஒவ்வொரு முதலீட்டையும் பற்றியும் விரிவாக சிந்தித்து அந்த திட்டங்களை முழுமையாக படித்த பிறகு தான் உங்கள் பண முதலீட்டை செய்யணும். அதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். இதன் மூலம் பல்வேறு வகையான அபாயங்களிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகள் உங்கள் இயல்பில் சில எரிச்சலை கொண்டு வரும். உங்கள் இந்த பிடிவாதமான அணுகுமுறை வீட்டில் உள்ளவங்கள்ட்ட தகராறுகளுக்கு வழிவகுத்துரும். அதனால் நீங்கள் விரும்பாமல் கூட அவர்களின் இதயங்களை காயப்படுத்திடுவீங்க. உங்களின் நெருங்கிய நண்பர்கள் சிலருடன் உங்களுக்கு தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க காயமடையலாம். வியாபாரம் தொடர்பான உங்கள் ராசிக்காரவங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் 5ஆம் வீட்டின் சனி பகவான் இருப்பதனால இந்த வாரம் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் முன்பு மோசமடைந்து இருந்த நிலை இந்த காலகட்டத்தில் மீண்டும் நல்ல பாதைக்கு வரும். இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பதாக உங்கள் ராசி மாணவர்களின் ஜாதகம் சொல்லுது. ஏன்னா இந்த நேரத்தில் கல்வியில் சற்று எச்சரிக்கையாக இருந்தாலும் அனுகூலமான பலன்களை பெற முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தேவிக்கு யாகம் செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், துலாம் ராசி என்பவர்களுக்கு சற்று மந்தமான நாளாக வார தொடக்கம் இருக்கும். வெற்றி காண்பதை கடினமாகத்தான் உணர்வீங்க. தியானம் அல்லது யோகா மேற்கொள்ளணும். அப்போ தான் பதட்டம் குறையும். 13ஆம் தேதி துடிப்பான நாளாக இருக்காது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்யணும். எதிர்மறை விளைவுகளை தடுக்கலாம். மனதை பொழுதுபோக்கு விஷயங்களில் செலுத்தலாம். 14ஆம் தேதி பதட்டம் இருக்கும். அமைதியாக இருப்பதன் மூலம் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு உதவிகரமாக இருக்கும். 15ஆம் தேதி சோதனையான நாளாக இருக்கும். எதை பற்றியும் கவலை இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். 16ஆம் தேதி உங்கள் தேவையை அறிஞ்சு அமைதியாக செயல்படணும். உடனடியாக உங்கள் விளைவுகளுக்கு பலன் கிடைக்க நம்பிக்கை இழக்க வேணாம். 17ஆம் தேதி வீடு கட்டணும் அல்லது வாங்கணும் என்ற திட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் கிடைக்கும். இதனை உண்மையாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம். மொத்தத்தில் லாபகரமான வாரம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா, அதிபதி சுக்கிரன் லாபாதிபதி சூரியனுடன் சேர்க்க பெறாரு. துலாம் ராசிக்கு பெரும்பான்மையான பலன்கள் சாதகமாக அமையும். திட்டமிடாத வழிகளில் பணம் வந்து இந்த வாரத்தில் பிரகாசமாவீங்க. புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. தடைப்பட்ட வீடு கட்டும் பணி துரிதமாகும். தேவையற்ற இடமாற்றத்தினால மனசஞ்சலம் அதிகரிக்கும். சிலருக்கு மறு விவாகம் கூட நடக்கும். உத்தியோகம் பார்த்திங்கன்னா, செயல்திறமை அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பெண்களுக்கு சரளமான பணப்புழக்கம் இருக்கும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் விற்பனையில் கணிசமான லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு கணவரின் புரிதல் மகிழ்ச்சியாக அதிகரிக்க போகுது. குடும்ப பிரச்சனைகள் தம்பதிகள் தங்களுக்குள் பேசி சீராக்குவீங்க. வீட்டில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் களைகட்டும். உடல் வலி அலுப்பு போன்ற சிறு சிறு உடல் உபாதைகள் தோன்றி மறையும். பருவ வயதினர் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அஷ்டலட்சுமிகளை வழிபடணும். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம் திடீர் பயணம் போக நேரிடலாம். உங்கள் சந்திரனின் 7வது வீட்டில் வியாழன் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் முடிஞ்சால் இந்த பயணத்தை பின்னாடி ஒத்தி வைக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க வாழ்க்கையில் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் அது உங்கள் நிதிநிலையை பாதிக்காது. இருந்தாலும் நிதி ரீதியாக உங்கள் மேலும் வலுவாக்க தேவையற்ற செலவினங்களை கட்டுப்படுத்தணும். அதன் மூலம் உங்கள் பணத்தை குவிப்பதற்கான உங்கள் முயற்சிகளை நீங்கள் விரைவுபடுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடும்ப தொழிலை நடத்துனீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் விரும்பிய பலனை பெறலாம். இது தவிர நீங்கள் சமீபத்தில் குடும்பத்தோட ஒரு தொழிலை
தொடங்கி இருந்தீங்கன்னா நீங்கள் அனைத்து முதலீட்டையும் ஒரே நேரத்தில் செய்ய வேணாம். மேலும் படிப்படியாகவும் சரியான சிந்தனையுடனும் முதலீடு செய்யணும். ஏன்னா இதன் மூலம் மட்டுமே உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் உங்கள் உறவை மேம்படுத்த முடியும் மற்றும் அவர்களின் உதவியுடன் சரியான முடிவுகளை எடுப்பதில் வெற்றி பெற முடியும். இந்த வாரம் அலுவலகத்தில் அன்பான மற்றும் சாதகமான சூழ்நிலை இருக்கும். அதனால் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து சரியான ஆதரவை பெறுறதன் மூலம் உங்கள் முக்கியமான பணிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் முடிக்க முடியும். இதன் மூலம் நீங்கள் வேலையிலிருந்து விடுபடலாம். நேரத்திற்கு முன்பே வீட்டிற்கு போகலாம். மேலும் உங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடலாம். உயர்கல்விக்கு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் சேரணும் அப்படின்ற கனவில் இருந்தீங்கன்னா கடின உழைப்பு இந்த வாரம் பலன் தரும். ஏன்னா உங்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் முயற்சிகளை தொடரணும். அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பிலிருந்து பின்வாங்க வேணாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அனிமன் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்யணும். வார தொடக்கத்திலேயே இழப்பிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலையும் திருப்தியையும் அளிக்கும். இழப்பிற்கு சாத்தியம் இருக்கிறதுனால பதட்டமான சூழ்நிலை இருக்கும். தெய்வீக இசை கேட்கிறது உங்களுக்கு ஆற்றல் அளிக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் கிடையாது. 14ஆம் தேதி அனுகூலமான நாளாக இல்லை. பலன்கள் தாமதமாகத்தான் கிடைக்கும். மகிழ்ச்சிகரமான விஷயங்களையும் எதிர்பார்க்க வேணாம். 15ஆம் தேதி ஆன்மீக விழிப்புணர்வு ஈடுபாடு மகிழ்ச்சி அளிக்கும். இன்று அனுபவத்தின் மூலம் பாடம் கற்க நேரலாம். 16, 17 இந்த தேதிகள் பொறுப்புடன் இருக்கணும். பொதுவாக சிறப்பான நாள். கடின உழைப்பை நம்பணும். உங்கள் நேர்மறையான முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். ஆன்மீக ஈடுபாடு நன்மை அளிக்கும். நல்ல மகிழ்ச்சியான வாரம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி சூரியன் ஆட்சி. ராசியை குரு பார்க்குறாரு. மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலும் விலகும். தொழில் தொடர்பான அனைத்து திட்டங்களும் வெற்றியடையும். வியாபாரிகளுக்கு சிறிய முயற்சியில் பெரிய வெற்றி உண்டாகும். சமூக அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். உற்றார் உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கும். இயன்றவரை வேலையை மாற்றாமல் இருக்கிறது நல்லது. பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைகளின் திறமையை கண்டு மனமகிழ்வீங்க. கர்மம் செய்ய புத்திரன் பிறப்பான். குற்றம் குறை கண்டுபிடிச்ச மனைவி இவங்களை புரிஞ்சுக்கிருவாங்க. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. பணவரவும் அதிகரிக்கும். அதற்கு இணையான செலவும் இருக்குது. திருமணம் நிச்சயமாகும். சிலருக்கு முக்கிய தேவையான வீடு வாகன தேவைக்கு கடன் வாங்கும் நிலை உண்டாகும். அப்படி வாங்கினா அதை விட முடியாது என்ற கவலை கூட உண்டாகும். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வயது முதிர்ந்த சுமங்கலிகிட்ட நல்லாசி பெறுறது நல்லது. தனுசு ராசி என்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஜிம்முக்கு போனீங்கன்னா அதிக எடை தூக்க வேணாம். இல்லைன்னா உங்கள் தசைகள் கஷ்டப்படும். இது தவிர நேரம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இந்த வாரம் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அனைத்து வகையான பரிவர்த்தனைகள் தொடர்பான விஷயங்களிலும் உங்களை முடிஞ்சவரை எச்சரிக்கையாக இருக்க பழகணும். ஏன்னா இப்படி செய்வதன் மூலம்தான் பல பாதகமான சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். இந்த வாரம் உங்கள் சந்திரனின் 4வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. வேலையில் அதிகப்படியான வேலை உங்கள் குடும்ப மகிழ்ச்சியை இழக்க தோணும். இருந்தாலும் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்புனீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நேரம் செலவிடணும். அதனால் எதையும் செய்வதன் மூலம் உங்கள் நேரத்தை வீட்டில் உள்ளவங்களுக்கு வழங்கணும். கூட்டாண்மையில் வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது தவறு நடந்தால் நீங்கள் விஷயங்களை தெளிவாக வச்சுருக்கணும் அல்லது வெளியேறும் உத்தியை திட்டமிடணும். ஏன்னா இந்த வாரம் கூட்டாண்மைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியை பார்ப்பீங்க. உங்கள் ராசிக்காரவங்க கல்வித்துறையில் மகத்தான வெற்றியை பெறுவீங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்களின் கடின உழைப்பின் பலனை பெறுவீங்க. ஏன்னா கிரகங்களின் அருளால் உங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. அதனால் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலனை பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இன்னைக்கு வயதான பிராமணருக்கு அன்னதானம் செய்யணும். தனுசு ராசி என்பவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறீங்க. குறித்த நேரத்தில் வெற்றிகரமாக வேலையை செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் வார தொடக்கத்தில் அதிகமாக இருக்கும். 13ஆம் தேதி நன்மைகள் விளையும். உங்கள் இலக்குகளில் வெற்றி அடைவீங்க. இன்றைய செயல்கள் திறமையாக ஆற்ற திட்டமிட வேண்டியது அவசியம். 14ஆம் தேதி சுமாரான பலன்களே கிடைக்கும். அதிக பொறுப்புகள் காரணமாக செலவு அதிகமாக இருக்கும். உங்கள் மனதில் குழப்பம் இருக்கும். 15ஆம் தேதி முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடணும். தைரியம் குறைஞ்சிருக்கும். உங்கள் உணர்ச்சியுடன் போராடி உங்கள் சுய முன்னேற்றத்திற்கு முயலணும். 16ஆம் தேதி கேளிக்கை மற்றும்
பொழுதுபோக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்திடணும். 17ஆம் தேதி ஆன்மீக இசையை கேட்பதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்திடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கிய பலன்கள் அதிகமாகும் வார இறுதியில் பாக்கியாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று சுக்கிரன் மற்றும் புதனுடன் இணைகிறாங்க. தொழில் கூட்டாளிகளால் கண்டிப்பாக நன்மை உண்டாகும். சிலர் அதிக முதலீடு கொண்ட புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவீங்க. நல்ல தொழில் தொடர்புகளால் ஊக்கமும் சந்தோஷமும் உண்டாகுது. உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். சிலர் அரசு வேலைக்கு முயற்சி செய்வீங்க. குருமங்கள யோகம் உண்டாகுது. வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். சிலருக்கு கௌரவ பதவி கிடைக்க போகுது. வேலை, வியாபாரம், தொழில் அபிவிருத்தி போன்ற ஏதாவது காரணத்திற்காக அலைச்சலான பயணமும் செலவுகளும் செய்ய நேரும். விளையாட்டு காவல்துறையினரின் திறமை பாராட்டப்படும். அண்டை அயலாருடன் இருந்த தகராறுகள் சுமூகமாகும். புதிய சொத்துக்கள் சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களை யாராச்சும் வரன் தேடி வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. அந்த வரன்ட்டிருந்து சாதகமான பதில் கூட வரும். பித்திருக்களின் நல்லாசை கிடைக்கும். ஆன்மபலம் பெருகும். ஆரோக்கிய குறைபாடுகள் சீராகும். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் வழங்கணும். இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி, விருச்சிக ராசி, மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்தோம். 2/8/2024 18/8/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.